அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா. அன்பிற்குரியவர்களே, ஹதீஸை மறுக்கக்கூடிய நவீன தௌஹீத்வாதிகள் பரவலாக தங்களுடைய ஹதீஸ் மறுப்புக்கு சாதகமாக சஹாபாக்கள் ஹதீஸை மறுத்ததை போல சித்தரிக்கிறாங்க. சஹாபாக்கள் தங்களைப் போல குர்ஆன் வசனத்துக்கோடு மோதவிட்டு ஹதீஸை மறுத்தாங்க என்பதை போல சித்தரித்து பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதில் அவங்க ரெண்டு விதமான செய்தியை வைப்பாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தமாக ரெண்டு விதமான செய்தியை சொல்லி அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளலை, அவங்க மறுத்திருக்கிறாங்க, குர்ஆன் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து என்ன பண்ணாங்க, முரண்படுவதாக அதை கருதி அதை மறுத்தாங்க என்பதை போல் வாதம் வைக்கிறாங்க. அதில் முதலாவது அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, அதாவது சகனம் என்பது இருப்பதாக இருந்தால் இந்த மூன்றில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அல் மர்அத்து வல் ஃபரசு வல் மஸ்கன், பெண்ணிடத்திலும் அதே போல் வாகனத்திலையும் தங்குமிடத்திலையும் சகனம் இருப்பது உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை போல் ஒரு செய்தி இருக்குது. இப்போ இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லப்படும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை மறுக்கிறாங்க. அதான் சகனத்தை ரசூலுல்லாஹ் மூணு விஷயத்தில் இருக்குதுன்னு சொல்லலை, மாறாக என்னன்னு சொன்னால், அதாவது இன்னமா கால அஹ்லு ஜாஹிலிய்யத்தி கானு தத்தய்யரூன, அஹ்லு ஜாஹிலிய்யா அதாவது அறியாமை கால மக்கள் தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அதாவது இந்த சகனம் என்பது உண்டு என்கிற விஷயத்தை அவங்க தான் சொல்லி வந்தாங்க, அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதை போல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான விளக்கத்தை சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த ஹதீஸில் நீங்கள் சொல்கிறதை இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகனம் இந்த மூணில் உண்டு என்று சொல்லலை, மாறாக அறியாமை கால மக்கள் தான் சொல்லி வந்தாங்க என்கிற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸை முற்றிலுமாக மறுக்கலை. அவங்க மறுத்ததை போல் சொல்கிறாங்களா இல்லையா, ஹதீஸை முற்றிலுமாக மறுக்கலை, மாறாக என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலை இப்படி சொன்னாங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சகனம் இருக்குது என்று சொல்லலை இந்த மூன்றுலையும், மாறாக அறியாமை கால மக்கள் இவ்வாறு சொல்லி வந்தாங்க, கருதி வந்தாங்க என்று தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற வாதத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அந்த ஹதீஸை இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாங்களே தவிர, மாறாக முற்றிலுமாக அந்த சகுனமே கிடையாது, அதாவது சகனத்தை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை என்று அவங்க மறுக்கலை. சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வாறு சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஹதீஸை அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடியதாக என்ன செய்கிறாங்க, அவங்க ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்படி சொல்வதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்தியை மறுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது தவறுதலாக வார்த்தையை என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லி அறிவிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்பது வேறு, சகனம் பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னது வேறு, இவங்க அறிவிச்சது என்பது வேறு மாதிரி அறிவிச்சிட்டாங்க. என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இன்னம ஷஅமு ஃபி, அதாவது இன்கான ஷஅமு ஃபி ஷைஇன், அது ஏதாவது ஒரு விஷயத்தில் சகனம் என்பது இருப்பதாக இருந்தால் இந்த மூன்றில் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படித்தான் அறிவிப்புகள், பல அறிவிப்புகள் வருது. சரிங்களா? அதாவது இந்த மூன்றில் இருப்பதாக இருந்தால் இந்த மூன்றில் இருக்கும் அப்படி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை எப்படி விளங்கிட்டாங்கன்னா, இந்த மூன்றில் தான் இன்னம ஷஅமு ஃபி ஸலாஸா, அதாவது இந்த மூன்றில் தான் சகனமே இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை போல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சகனம் என்பது இருப்பதாக இருந்தால் இந்த மூன்றில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, தவறாக விளங்கி என்ன பண்ணாங்க, அந்த வாசகத்தை காதில் வாங்கிட்டு மனசில் பதிய வைக்கும்போது சில சமயங்கள் என்ன ஆகும்னு சொன்னால், இயல்பாக சில வாசகங்கள் முன்ன பின்ன மாறும். அந்த அடிப்பில் இவங்க எப்படி விளங்கி கொண்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இந்த சகனம் என்பது மூன்றில் உண்டுன்னு சொன்னதை போல செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இருப்பதாக இருந்தால் இந்த மூணில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இல்லை, சகனம் என்பது கிடையாது, இருப்பதாக இருந்தால் இந்த மூன்று இருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம மற்ற ஹதீஸில் பார்க்கணும். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 5 சஹாபாக்கள் வழியாக அந்த ஹதீஸ் இருக்குது. அந்த 5 சஹாபாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்கள அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மாற்றம் அறிவிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இருப்பதாக இருந்தால் 3 இருக்குன்னு சொன்னாங்க, இந்த 3ல் இருக்குன்னு சொல்லலை என்பதை போலத்தான் தெளிவாக என்ன பண்ணாங்க, மற்ற சஹாபாக்கள் அறிவிச்சதை பார்க்குறோம். அதாவது ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச செய்தி முஸ்லீமில் இருக்குது, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச செய்தி முஸ்லீமில் இருக்குது, அதேபோல் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச செய்தி முஸ்லீமில் இருக்குது, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச செய்தி இப்னு ஹிப்பானில் வருது, அதேபோல் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச செய்தி முஸ்லீமில் வருது. இப்படியாக 5 சஹாபாக்கள் அபூ ஹுரைராவை போல பலமான 5 சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இன் தக்குன் அத்தியரத்து ஃபிஷையின் லசுலத்து, தெளிவாக சொல்கிறாங்க, லா தியரத்தை, சகனம் என்பது கிடையவே கிடையாது மறுக்கிறாங்க. அடுத்து தொடர்ந்து சொல்கிறாங்க, இன் தக்குன் அத்தியரத்து ஃபிஷையின், அந்த சகனம் என்பது இருப்பதாக இருந்தால் இந்த மூன்றில் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 3ல் சகனம் இருக்குன்னு சொன்னதை போல விளங்கி கொண்டு அதை அறிவிக்கிறாங்க. எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன பண்ணாங்க, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, அறியாமை கால மக்கள் வந்து இப்படி சொன்னாங்க, அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இங்கே இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த ஹதீஸை முற்றிலுமாக மறுக்கலை, மாறாக அந்த ஹதீஸ் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு என்று அவங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஒருவேளை அவங்க வந்து அந்த ஹதீஸை வந்து குறிப்பிட்ட ஹதீஸை வந்து மறுப்பதாக இருந்தாலுமே அதுக்கு காரணம் என்னென்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தவறாக விளங்கி கொண்டு அறிவிச்சது தான். ரசூலுல்லாஹ் இருப்பதா இருந்தால் இந்த 3 இருக்குன்னு சொன்னாங்க, அதை என்ன பண்ணிட்டாங்க, இந்த 3ல் தான் இருக்கும், அதாவது பெண் அதே போல் வந்து கால்நடை அந்த வீடு இந்த 3ல் தான் இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து உறுதிப்படுத்தி சொன்னதை போல் தவறாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி கொண்டு சொன்ன அடிப்படையில் தான் இவங்க அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து தவறு அப்படி சொல்ல வாய்ப்பில்லைன்னு சொல்லி மறுத்துட்டு இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதில் வந்து தவறு யார்ட்ட இருக்குன்னு சொன்னால் அபூ ஹுரைரா அவங்க தான் தவறாக என்ன விளங்கிட்டாங்க. அவங்களுக்கு மாற்றமான 5 சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, பலமான பல அறிவிப்புகளில் வந்து நிறைய அறிவிப்புகளில் வந்து எப்படி வந்துருக்குது, இருப்பதாக இருந்தால் இப்படி இருக்குன்னு தான் சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னதாக வந்திருக்குது. எனவே வந்து அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க மீது குற்றம் இல்லை, அதை வந்து மாற்றி அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மாற்றி அறிவித்ததன் காரணமாக தான் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இப்படி சொன்னாங்களே தவிர மாறாக வந்து ஹதீஸ் தெளிவாக தான் இருக்குது நம்ம பார்க்குறோம். இது முதலாவது விஷயம். அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்தில் வந்து அடுத்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் மையித்தலி அஸீபு பி புக்காய் அஹ்லிஹி அலைஹி, மையித்து வந்து தன்னுடைய இறந்த மையித்து வந்து தன்னுடைய குடும்பத்தார்கள் இந்த மையத்திற்கு அழுவதன் காரணமாக மையத்து வேதனை செய்யப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக செய்தி வருது. இந்த செய்தி வந்து இதை வந்து என்ன இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செய்தி அறிவிச்சது வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க மௌத்துக்கு பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மா ஹத்தஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸாஸல், அவங்க இப்படி சொல்லலை. அதாவது ஒரு மூமின் வந்து இன்னல்லாஹ யுஅஸிபு அல் முஃமின பி புக்காய் அஹ்லிஹி வ அலைஹி, அதாவது ஒரு மூமினை வந்து அவனுடைய இறந்ததற்காக குடும்பத்தார்கள் அவனுக்காக அழுகும் பொழுது அதன் காரணமாக ஒரு மூமினை வந்து அல்லாஹ் வந்து தண்டிப்பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. மாறாக என்ன சொன்னாங்கன்னா இன்னல்லாஹ் ல யஸீதுல் காஃபிர அதாபன் பி புக்காஹி அலைஹி, ஒரு காஃபிருக்கு தான் தன்னுடைய குடும்பத்தார்கள் அவனுக்கு அழுவதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் வந்து வேதனை அதிகப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாங்க, ஏன்னு சொன்னால் ஹஸ்புக்கும் அல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆன் போதுமானதாக இருக்குது, குர்ஆனில் வந்திருக்குது வலா தஸீரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவருடைய பாவ சுமை இன்னொரு சுமக்க மாட்டார்னு வந்திருக்குது. எனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இது எப்படி பொருந்தும், இது காஃபிருக்கு சொல்லப்பட்டது முஸ்லீமுக்கு சொல்லப்பட்டது இல்லை அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு இவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ஹதீஸுடைய மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. இந்த ஹதீஸை வந்துட்டு இன்னும் பல கூடுதலான வாசகத்தோடு அறிவிக்கப்பட்டிருக்கு, அது வந்து அவங்களுக்கு தெரியாது. எனவே என்ன பண்ணாங்கன்னா மேலோட்டமாக அவங்க வந்து அந்த ஹதீஸை வந்து சொல்லப்பட்ட வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்கான முடிவு எடுத்தாங்க. அதாவது வெறுமனே அழுவதன் காரணமாக வந்து மைத்து வேதனை செய்யப்படாது, அப்படி வேதனை செய்யப்பட முடியாது, ஏன்னு சொன்னால் ஒருவருடைய பாவச்சுமையை ஒருவர் சுமக்க முடியாது அப்படிங்கிற வாசகத்தை வைக்கிறாங்க. தொடர்ந்து சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு இப்படி சொல்லலை, ஒரு காஃபிருக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வாங்க அவங்களுடைய குடும்பத்தில் அழுவதன் காரணமாக வேதனை அதிகப்படுத்தும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் அந்த அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய 2வது வாசகத்தை பார்த்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வசனத்துக்கு முரணாக தானே இருக்குது. அதாவது முஸ்லீம் தான் வேறுடைய பாவ சுமையை சுமக்க மாட்டாரா, அப்போ காஃபிர் வந்து சுமப்பாரா? அப்போ அங்கேயும் வந்து அவங்க வைக்கக்கூடிய வசனம் வந்து அவங்களுக்கு வந்து அது அவங்களுடைய வாதத்துக்கு முரண்படக்கூடியதாக இருக்குது. எனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கான விளக்கத்தை அறிஞர் பெருமக்கள் தெளிவாக சொல்கிறாங்க. 2 விதமான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் இன்னும் கூடுதலான வாசகத்தோடு அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வாசகத்தை பார்க்கும்போது நமக்கு புரியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் மையத்துடைய அந்த குடும்பத்தார்கள் அழுவதன் காரணமாக அந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிற வாசகத்தை மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் வந்து கூடுதலாக வந்திருக்குது. விசாசா சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது ஃபதஹுல் பாரியில் வந்து இந்த செய்தி வந்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. அதில் வந்து தெளிவாக வந்திருக்குது, இதா கான நவ்ஹு மின் சுன்னத்திஹி, அதாவது அந்த மையத்து வந்து மையத்துக்காக அளப்படக்கூடிய அந்த காரியம் என்பது அந்த மையத்து அதை வந்து வரவேற்கக்கூடியதாக அதனுடைய வளமையான ஒன்றாக இருந்தால் அந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அறியாமை கால மக்கள் என்ன சொல்ல போனால் அந்த அரபுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு சொன்னால் அரபுலக பழக்கமே வந்து மையத்து இறந்தால் அந்த மையத்தை சொல்லி அவருடைய புகழ் பாடி வரம்பு மீறி அதை வந்து ஒப்பாரி வைத்து அளப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த வளமை இருந்தது. அந்த அரபுலக மக்கள் வந்து இதை வந்து வசியத்தாக செய்வாங்க.
மரண சாசனமாக செய்வாங்க. நான் மைத்தானன்னு சொன்னால் எனக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், இப்படியே ஒப்படையை வைத்து அழுகணும், என்னை பற்றி புகழ்ந்து அழுகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வசியத்து செய்வாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் அது வளமையாக மையத்தை வரவேற்று அந்த மையத்தை வந்து தனக்காக ஒப்பாரி வைத்து அழுவதை வரவேற்று அதை வளமையான ஒன்றாக எடுத்துக்கொண்டா, அப்படி இருந்தால் என்ன செய்யப்படும், அவங்களுக்கு வேதனை செய்யப்படுங்கிற வாசகத்தை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே சாதாரண அழுகையை வந்து அழுவதன் காரணமாக மையத்து வேதனை செய்யப்படாது, மாறாக ஒப்பாரி வைத்து அழுவது, மேலும் அந்த ஒப்பாரி வைத்து அழுவதன் மூலமாக அந்த ஒப்பாரி வைத்து அழுவதை அந்த மையத்துக்கு என்னுடைய மௌத்துக்கு பின்னால் ஒப்பாரி வைத்து அழுக வேண்டும் என்று அந்த வசியத்தை செய்திருந்தா, அதை மரண சாசனமாக செய்திருந்தா தான் அந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படுங்கிற கூடுதலான வாசகத்தை நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் இன்னும் தெளிவாக ஹதீஸில் வந்திருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்னும் ரெண்டாவது காரணம் என்னென்னு சொன்னால், அந்த அப்படி அழப்படும் பொழுது என்ன செய்யப்படும் சொன்னால், அந்த மையத்தினுடைய அந்த அழக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் மிக மோசமான வாசகத்தை சொல்லுவாங்க, வரம்பு மீறி போடுவாங்க. ஹதீஸில் எப்படி வருது, திருமதி ஹதீஸ் வருது, அதே போல் இப்னு மாஜால ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மையத்து யுஅذிபு பிப்காய் ஹை, உயிரோடு இருக்கக்கூடியவங்க அழுவதன் காரணமாக மையத்து வேதனை செய்யப்பட சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறாங்க, இதா காலு, அவங்க இப்படி வாசகத்தை சொன்னால், வா அலுதா வா அலுதா வ காசியா வ நாசிரா வ ஜபலா, அதாவது என்னுடைய கையே, இதயமே, என்னுடைய வந்து உதவியாளரே, உங்களை விட்ட யாரும் எனக்கு கிடையாது என்பதை போல வாசகத்தை அவங்க சொன்னாங்கண்ணா. இப்படியெல்லாம் சொல்லி வரம்பு மீறி அழுதா, உங்களை விட்டால் நான் என்ன செய்வேன், எனக்கு யார் இருக்கிறா என்று, அதாவது விதிக்கு மாற்றமான அல்லாவுக்கு நம்பிக்கைக்கு ஈமானுக்கு மாற்றமான அந்த வாசகத்தை சொல்லி அழுதாங்கன்னு சொன்னால், அப்போ என்ன செய்யப்படுது, நிச்சயமாக வந்து அந்த மையத்துக்கு வந்து வேதனை செய்யப்படுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, வெறுமனே அழுவதன் காரணம் வந்து என்ன செய்யலை, அந்த மையத்து வேதனை செய்யப்படலை, மாறாக ஒப்பாரி வைத்து அழுவதை அப்படி அழ வேண்டும் என்று வசியத் செய்திருந்தா, அந்த மையத்து மரண சாசனமாக செய்திருந்தா, அது வந்து தங்களுடைய பாரம்பரிய நடைமுறையாக இருந்து அதை தடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த மையத்து, அது ஒரு காரணம். அதே மாதிரி அழப்படும் பொழுது அந்த கடுமையான வாசகத்தை, இறை நம்பிக்கைக்கு மாற்றமான வாசகத்தை சொல்வதன் காரணமாக தான் அந்த மையத்து வேதனை செய்யப்படுங்கிற கருத்தில் நபி சாசனம் சொன்னாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஹதீஸ் என்ன செய்யப்படலை, வேறொரு பாவ சுமையை சுமப்பதை வந்து இங்கே சொல்லப்படலை, மாறாக அந்த வையத்தே அந்த வசியச் செய்தன் மரண சாசனமாக தனக்கு ஒப்பாரி வைக்க வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக தான் அந்த மையத்து வேதனை செய்யப்படுது நம்ம பார்க்கும் பொழுது. அப்போ துணை ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது அப்போ தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம், இது தவறாக, அதாவது தவறாக எண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது வேறுடைய பாவச்சுமையை தான் மையத்து சுமக்குது என்று அந்த கருத்துப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை, அப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு அவங்க அப்படி சொல்ல காரணம் என்ன, வசனத்தோடு முரண்பட்டு அவங்க வந்து இந்த ஹதீஸை வந்து மாற்றி சொல்வதற்கு காரணம் என்ன, அங்கேயுமே வந்து மாற்று விளக்கம் தான் கொடுத்தாங்க. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு இது ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கலை. இவங்க என்ன செய்வாங்க சொன்ன ஹதீஸ் மறுப்பாளர்கள், இப்படி சப்ஜெக்டே கிடையாது, சூனியமே கிடையாது, கண்ணரே கிடையாது அப்படின்னு மாற்று விளக்கமே கொடுக்காம மொத்தமாக மறுத்துட்டு வசனத்தோட முரண்பாட சித்தரிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலத்தில் வந்து ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ ஹதீஸ்கள் எல்லாம் வந்து பாருங்கள், எல்லா விளக்கங்களும் ஹதீஸ் எல்லாம் வந்திருக்குது. ஒரு ஹதீஸை நம்ம வாசகத்தை ஹதீஸில் நம்ம நெட்டில் தட்டினோம்னு சொன்னால் அந்த தொடர்பான எல்லா வாசம் வந்துடுது. இன்றைக்கி அப்படியா, இன்றைக்கி அப்படி இல்லை. அப்போ அன்னைக்கு காலத்தை பாருங்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வந்து அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மொட்டையாக வந்து அழுவதன் காரணமாக மையத்து வேதனை செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கே தவிர, மாறாக அந்த ஒப்பாரி வைப்பதற்கு மரண சாசனமாக மையத்து சொல்லியிருக்கும் அப்படின்னு ஹதீஸில் வரக்கூடிய மற்ற அந்த அறிவிப்புகள் அவங்களுக்கு தெரியலை. எனவே தான் அப்படி என்ன செஞ்சாங்க, எனவே தான் அவங்க வசனத்தோட மோத விட்டு அவங்க என்ன பண்ண முடிவு எடுத்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து அந்த ஹதீஸ் முழுமையாக அறிவிக்கப்படலை. இன்றைக்கி நம்ம ஹதீஸ் முழுமையாக நமக்கு கிடைச்சிருக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய காலத்தில் என்ன செய்ய முடியாது, ஹதீஸை வந்து தவறாக சித்தரிக்க முடியாது, வசனத்தோடு முரண்பட சித்தரிக்க முடியாது. எனவே ஹதீஸ் தெளிவானது, ஹதீஸ் ஒருபோர் வசனத்துக்கு முரண்படாது என்பதை தான் இந்த செய்தி சொல்லுது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்கள்ட்ட ஹதீஸ் தவறாக அறிவிக்கப்பட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு அந்த சகனம் என்பது 3 தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இருப்பதா இருந்தால் 3 இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சகனம் என்பது கிடையாது, இருப்பதாக இருந்தால் 3 இருக்குன்னு சொன்னதா, சகனமே 3 தான் இருக்குன்னு சொன்ன மாதிரி மாற்றி அறிவிச்சுட்டாங்க. எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு அப்படியான முடிவு எடுத்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொட்டையாக வந்து மையத்தை வந்து அறுவதன் காரணமாக மையத்து வேதனை செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. எனவே தான் அவங்க இப்படியான வாசகத்தை சொன்னாங்க. வசனத்தோடு வந்து ஒப்பிட்டு பார்த்து அதை வந்து முரணாக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இங்கே ஹதீஸு தெளிவாக வந்துட்டுனா, ஹதீஸ் முழுமையான ஹதீஸை பார்க்கும்பொழுது முழுமையான ஹதீஸு வசனத்துக்கு முரண்படாது என்பதை தான் இந்த செய்தி நமக்கு சொல்லுது. அப்போ சரியான ஹதீஸாக இருந்துட்டால், முழுமையான ஹதீஸாக அந்த ஹதீஸுடைய விளக்கங்களை எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது குர்ஆனுக்கு முரண்படாது என்பதை தான் இந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுது. எனவே வந்து சஹாபாக்கள் வந்து எல்லா ஹதீஸு கிடைச்ச பின்னால் எல்லா
விளக்கமும் கூட அந்த ஹதீஸுடைய மற்ற வாசகம் எல்லாம் எல்லாமே அறிவிக்கப்பட்ட பின்னாலேயும் அவங்க வந்து குர்ஆனோட ஒப்பிட்டு பார்த்து மறத்தாங்க என்று பார்க்கவே முடியாது. சஹாபாக்கள் அப்படி மறத்ததை போல் என்ன செய்கிறாங்க, இவங்க தவறாக சித்தரிக்கிறாங்க. இது சஹாபாக்களுமே சொல்லக்கூடிய அவதூறாகத்தான் இருக்குது. எனவே வந்து நம்ம சொல்லப்பட்ட விஷயத்தை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக புரிந்து அதை பின்பற்றுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.